விஷால் வா, உன்னதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்னையா? ம், என்ன விஷயம் சாய்? நீ மட்டும் கரெக்ட் டைம்க்கு அந்த மலைக்கு போகலன்னா அசோக்க நம்மளால காப்பாத்திருக்கவே முடியாது. நிஜமாவே ரொம்ப தேங்க்ஸ். ஏய் இசை, என்ன இசை நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ற? ஆக்சுவலா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அசோக் என்னோட அண்ணன், அவனுக்காக நான் ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா நீ கங்காவை மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்ததுனால மட்டும்தான் டோட்டல் சீனே மாறிச்சு. இப்ப பாரு, அசோக்கும் வீட்டுக்கு வந்துட்டான். ஆமா விஷால், அசோக் வீட்டுக்கு வந்ததே எவ்வளவு நிம்மதியா இருக்குல்ல. அது மட்டும் இல்ல இசை, அசோக் வீட்டுக்கு வந்த மாதிரியே சீக்கிரம் அவனுக்கு கண் பார்வை கிடைச்சிட்டா. இந்த பிரச்சனைகளாம் காரணமா இருந்தவள அந்த விஷப்பாம்ப வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும். சரி விஷால், விஷால் வேண்டாம் 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 விஷால், உடைக்காத விஷால். இது அந்த ஸ்ரீஜா எனக்கு கொடுத்த கிஃப்ட். இது எதுக்கு எனக்கு? இந்த பாரு, இத உடைச்சாதான் எனக்கு ஹாப்பியா இருக்கும். ஐயோ விஷால் விஷால் விஷால், அதுல இருக்கிற வாய்ஸ் என்னோட வாய்ஸ் விஷால், அத உடைக்காத. இந்த gift பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்ன சொல்ற இசை? இந்த கிஃப்ட நீ பண்ணியா? இதுல இருக்கிற வாய்ஸ் உன்னோட வாய்ஸா? ஐயோ ஆமா விஷால். ஏ உன்னால நம்ப முடியலையா? நான் உண்மையை தான் சொல்றேன் விஷால். இதுல இருக்கிற வாய்ஸ் என்னோட வாய்ஸ். நான் முன்னாடி ஒரு கிஃப்ட் ஷாப் வச்சிருந்தேன்ல, அப்போ ஒரு நாள் ஸ்ரீஜா என்னோட ஷாப்க்கு வந்து அவளோட லவ்வருக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட செய்ய சொன்னா. இது நான் தான் நைட் ஃபுல்லா கஷ்டப்பட்டு தூங்காம இந்த கிஃப்ட செஞ்சேன். அவ கேட்டாங்கிறதுக்காக அந்த வாய்ஸையும் நானே ரெக்கார்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். என்ன இசை, இது உன்னோட வாய்ஸா? என்ன சொல்ற இசை? ஏன் விஷால், இப்போ உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல இது விஷால், பொதுவாவே இந்த மாதிரி ஸ்பெஷலான கிஃப்ட் பண்ணும்போது நம்ம வாய்ஸ ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணும்ங்கிறதுக்காக கொஞ்சம் டிஃபரெண்டா சோல்ஃபுல்லா யோசிச்சு பண்ணுவோம்ல, அப்படிதான் நான் இதுல பேசியிருக்கேன். என்ன நம்பலல? இப்ப பாரு. I love you விஷால். என்ன விஷால்? இல்ல, திருப்பி சொல்லு. சரி சொல். I love you விஷால். யாரிந்த அழகின் அலை தடாகமா பொன்னீர் வீழ்ச்சியா அழகாலே நனைத்தாளே என்னை சிரிக்கும் அருவி சிறகுள்ள வெண்பனி எடை சூடும் ரோஜா செடி யுவதி பார் விஷால், அதில் விண்மீன் பூக்குமே. என்ன இப்போ நீ கேட்டு பாரு, என் வாய்ஸ் அப்படியே மேட்ச் ஆகும். கேளு. I love you விஷால். கேட்டுச்சா? என்னதுதானே? என்ன அசோக், அம்மாவோட பேசிட்டு இருந்ததுல பசி தெரியலையா உங்களுக்கு? ஐயோ, எனக்கு சாப்பாட்டு டைம் வந்ததே தெரியல இசை. என்ன இசை, கையில சாப்பாடோட வந்திருக்கீங்க போல இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியுமா? அதான் நெய் வாசனை ஆளை தூக்குதே. அத்தை, அசோக்குக்கு நீங்களே சாப்பாடு ஊட்டி விடுங்க. குடுமா. நானே அம்மாவை எனக்கு ஊட்டி விடுங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்க அதுக்குள்ள என் மைண்ட் வாய்ஸ கேட்ச் பண்ணிட்டீங்க இசை. தேங்க்ஸ். பரவாயில்ல. அசோக் சாப்பிடுப்பா.
நீங்க ஊட்டி விட்டு நான் சாப்பிடணுன்றது எத்தனை வருஷத்து ஆசைன்னு தெரியுமாமா? என்னதான் இருந்தாலும் அம்மா கையால சாப்பிடுற சுகமே தனி சுகம்தான். அதுவும் இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்துட்டு இப்ப அம்மா உங்க பக்கத்துல உட்கார்ந்து ஊட்டி விடும்போது அதோட சந்தோஷமே தனிதான். ஆமா இசை, இத்தனை வருஷமா எங்க அம்மா கையால ஒரு வாயாவது சாப்பிட மாட்டோமான்னு எவ்வளவு வாட்டி ஏங்கி இருக்கு தெரியுமா? ம். ஆமா அசோக், லைஃப் எவ்வளவு அன்பிரடிக்டபிளா இருக்குல்ல. அன்னைக்கு மண்டபத்துல உங்களுக்கு தெரியாமலே அத்தை உங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. இன்னைக்கு உங்க பக்கத்துலயே உட்கார்ந்து ஊட்டி விடுறாங்க. அசோக், அசோக், ஆ. கரெக்ட் தான் இசை. ஏன் இசை, உங்களுக்கும் உங்க அம்மா சாப்பாடு ஊட்டி விட்டுருப்பாங்கல்ல? இசை, உங்க அளவுக்கெல்லாம் நான் லக்கி இல்ல அசோக். என் அப்பா அம்மா 2 பேருமே நான் சின்ன வயசா இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. ஐம் சாரி இசை. ஐயோ, எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நான் வேற நீங்க சாப்பிடும் போது தொணன்னு பேசிட்டே இருக்கேன். சரி சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். சரி இசை. அசோக், ஆ? நீ சாப்பிடுப்பா. ஆ. ஆ.